எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் வருவதற்கு 3 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் சிறிய கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு தயக்கம் காட்டுகிறது. காரணம், என்னால் அதிமுகவில் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக இடைத்தேர்தலில் அதிமுக 56,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய தோல்வியை தழுவது போல் மீண்டும் தோல்வியை தான் தழுவும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வி அடைந்தால் முழு பொறுப்பையும் எடப்பாடி பழனிசாமி தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் தற்பொழுதே உத்தரவாதம் பிறப்பித்திருக்கிறார்கள். பயத்தின் காரணமாக சிறு கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதற்கான போராட்டத்தையும் நடத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் தேமுதிகவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதில் எங்களுக்கு உடன்பாடுகள் இல்லை என்று நாங்கள் கூற மாட்டோம். பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லாத அதிமுக வெற்று அதிமுக என்றும், எடப்பாடி பழனிசாமியை நம்பி கூட்டணி வைப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று சிறு கட்சிகள் கூறியிருப்பது பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக அதிமுகவில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவி நிச்சயமாக பறிபோகும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்று வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளது ஒட்டுமொத்த அதிமுகவிற்கு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், வெற்றியடையாத கட்சியில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி வகிப்பது முற்றிலும் தவறானது என்றும், தகுதி இல்லாதவரை தகுதியுள்ள இடத்திற்கு வைத்தால் நிச்சயமாக தோல்வி நடப்பது உறுதியாகிவிடும் என்று அதிமுகவிலிருந்து பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தும் எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவின் நிர்வாகிகள் விரட்டியடிப்பார்கள். அதை நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னம் முடைக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி நிலைமை அதோகதியாகத்தான் மாறும் என்றும் ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளர் வைத்திலிங்கம் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.